நேரம் மற்றொரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் கீத் நோயார் விகாரம் 13வது சந்தேக நபருக்கும் பிணை என்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. வீரகேசரி பத்திரிகையில் இது தொடர்பான மேலதிக தகவல்களை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். தி நேஷன் பத்திரிகையின் முன்னாள் இணை ஆசிரியர் கீத் நோயார் கடத்தப்பட்டு சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டமை, சித்திரவதை செய்யப்பட்டமை, ஆயுதங்களால் தாக்கப்பட்டமை, கொலை செய்ய முயற்சிக்கப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட 13வது சந்தேக நபரையும் பிணையில் விடுவிக்க கல்கிசை நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்திருப்பதான தகவலாக இது அமையப்பெறுகிறது. எனவே கீத் நோயார் விகாரம் பற்றி நாங்கள் மேலதிக தகவல்களை அவதானிக்கலாம். கோனார முதியான்சலாகிய இந்தி லலித் ஜெயரத்ன எனும் முன்னாள் இராணுவ புலனாய்வாளரையே இவ்வாறு 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப் பிணைகளில் செல்ல கல்கிசை மேலதிக நீதிவான் ஹேமலி ஹால்பந்தனியை அனுமதித்திருக்கிறார். அதன்படி இந்த விவகாரத்தில் இதுவரை 13 இராணுவ புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிறப்பு குழு நேற்று முன்தினமும் முன்னெடுத்த 3 கைது நடவடிக்கைகளூடாக இந்த காலத்தில் கைது செய்யப்பட்ட இராணுவ புலனாய்வாளர்களின் எண்ணிக்கை இவ்வாறு 13ஆக உயர்வடைந்திருக்கிற இந்த இராணுவ புலனாய்வாளர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சமூக கொள்ளை குறித்த விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்ட நிலையிலேயே நேற்று மன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது சிஐடியின் சமூக கொள்ளை தொடர்பிலான விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் HMBB இலங்கசிங்க, போலீஸ் பரிசோதகர் கண்ணங்கரம் மற்றும் சாஜன் சில்வா ஆகியோர் ஆஜராகியிருந்தார்கள். இதன்போது 2019ஆம் ஆண்டு சட்டம் அதிபர் அளித்த உத்தரவுக்கமைய சந்தேக நபரை கைது செய்ய இவ்வளவு காலதாமதம் ஏன் என நீதிவான் ஹிமாலே ஹால்பந்தனியை கேட்டிருக்கிறார். இதற்கு பதிலளித்த இந்த விவகாரத்தில் பிரதான சாட்சியாளரின் சாட்சியம் சிஐடியினரால் வலுக்கட்டாயமாக பதிவு செய்யப்பட்டதாக சாட்சியாளரால் மன்றுக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்ததாகவும் அதனால் சந்தேக நபரை கைது செய்ய முடியாமல் போனதாகவும் தெரிவித்திருந்தார். இவ்வாறு நிலையில் கடந்த 2025 ஜனவரி 17ஆம் தேதி சட்டம் அதிபர் அளித்த மற்றொரு ஆலோசனைக்கு அமைய சந்தேக நபரை கைது செய்ததாகவும் அந்த ஆலோசனையை மையப்படுத்தி கடந்த 1ஆம் தேதி 11/12 சந்தேக நபர்களையும் கைது செய்ததாகவும் போலீசார் கூறுகிறார்கள். இந்த நிலையில் தான் நேற்று முன்தினம் 11/12 சந்தேகர்களுக்கு நீதிமன்றம் பிணையளித்திருந்த நிலையில் நேற்று 13வது சந்தேக நபராக கைது செய்யப்பட்ட நபருக்கும் நீதிமன்றம் பிணையளித்தது. அத்துடன் அவர்கள் அனைவருக்கும் வெளிநாட்டு பயணத்தடை விதித்தும் உத்தரவிடப்பட்டது. இந்த வழக்கு எதிர்வரும் அக்டோபர் 13ஆம் தேதிக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அக்டோபர் மாதம் வரை நாங்கள் பொறுத்திருக்க வேண்டும். இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு அமைகின்றன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள